நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 84வது அதிகாரமாக உள்ள பேதைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 835வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பேதைமை என்பதற்கு அறியாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 835வது திருக்குறளுக்கு செல்வோம். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அளந்தும் அலறு. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அறிவற்றவர் தான் பிறந்த ஒரு பிறவியிலேயே அடுத்து வரும் 7 பிறவிகளில் அனுபவிக்க வேண்டிய துன்பங்களெல்லாம் ஒரு சேர அனுபவிப்பார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: அறிவற்றவர் தான் பிறந்த ஒரு பிறவியிலேயே அடுத்து வரும் 7 பிறவிகளிலும் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை அனுபவித்து விடுவார் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். நன்றி, வணக்கம்.